வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய ஞானக்களஞ்சியம் கவிதைகளை தினமும் ஒரு கவிதையாக அதன் விளக்கத்தையும் காண்போம். முதல்ல இறைவணக்கம் கவியுடன் ஆரம்பிப்போம். இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இதன் விளக்கம்: ஆதி என்றால் அதற்கு முன்னதாக என்று கூறுவதற்கு எதுவும் இல்லை. எனவே அனாதி என்று கூறலாம். பரம் என்றால் அதைவிட பெரியதும் இல்லை, நுண்ணியதும் இல்லை. பொருள் என்றால் எது நீடித்ததோ, நிலைத்ததோ, மாறாததோ அதுவே உண்மை பொருள், சத்திய பொருள். மெய் என்றால் உடல் என்ற பொருளும் வரும். உண்மை என்ற பொருளிலும் பயன்படுத்துகின்றோம். நாம் சாதாரணமாக தோற்ற பொருட்களையே பொருள் என்று கூறி பழகியுள்ளோம். அதனால்தான் வள்ளுவரும் பொருள் அல்லவற்றை பொருள் என்று கூறும் மருளானாம் மானா பிறப்பு என்று உரைக்கிறார். ஆதியாகிய மெய்ப்பொருள் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற தன் அறிவாலும் தனது ஆற்றலாலும் இருப்பாக இருந்தது எழுச்சி பெற்று இயக்க மலர்ச்சியில் அணு என்ற உயிராகியது. மெய் அசைந்தால் அது உயிர். அணுக்கள் நெருங்கி இயங்கும் போது மூலகம் என்ற நிலையில் நிலம், நீர், நெருப்பு, காற்று எனும் பௌதீக பிரிவுகளாகி பௌதீக பிரிவுகள் இணைந்து எண்ணிலடங்காத கோள்களை உள்ளடக்கிய பேரியக்க மண்டலமாகியது. இந்த எண்ணிலடங்காத கோள்களில் ஒரு கோள் ஆகிய நில உலகத்தில் 5 பௌதீக பிரிவுகளும் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் இணைந்து ஒன்றை ஒன்று காக்கும்படியான அமைப்பில் காந்த சுழலும் கருமையமும் அமைந்த போது சடமாக இருந்தது ஜீவன் என்ற நிலையில் மலர்ச்சி பெற்றது. உணர்தல் என்ற சிறப்பில் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை தன்னிலையில் மாற்றம் பெற்றது. இயற்கை நியதியை அறிந்து தெளிந்து 6வது அறிவு பெற்ற மனிதர் வாழ்வின் நோக்கத்தையும் பிறவியின் நோக்கத்தையும் உணர்ந்து ஒத்தும் உதவியும் இனிமையாக வாழ்வோம். மெய்யியல், விண்ணியல், பிரபஞ்சவியல், உயிரியல், மானுடவியல் ஆகிய அனைத்து அறிவியலும் இணைந்துள்ள சுருக்கமான விளக்கத்தை இந்த இறைவணக்கம் கவிதை நமக்கு உணர்த்துகிறது. வாழ்க வளமுடன்.